அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களினுடைய அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாத பலன்களும் கணிக்கப்படுது. அந்த வகையில் ஆங்கில வருடத்தின் 4வது மாதமாக விளங்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமானது கடக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பொருளாதாரம், நிதி நிலைமை, ஆரோக்கியம், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் எப்படிப்பட்ட என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத முக்கிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதானம் தான் வெற்றியின் முதல் படிக்கட்டாகவே அமையப்பெறும். பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு உரிய பலன்களை அடைவீங்க. தேவையற்ற வீண் வாகன செலவுகள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால உரிய பராமரிப்பு தேவை. மறைமுக எதிரிகளின் தொல்லை மேலும் வலுவாகும். அதனால் எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று. மாணவர்களின் எதிர்காலம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பாதிப்புகள் படிப்படியாக குறையவும் தொடங்கும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுவதற்கு நீங்கள் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செய்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி தீர விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது மனக்கசப்பை ஏற்படுத்தி விடுங்க. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை ஏற்பட்டாலும் மற்றொருவரும் வீண் விரயங்களும் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. தேவையற்ற அலைச்சலை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு குறைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சவாலானதாகவும் இருக்க பெறலாம். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திட்டமிட்டு செயலாற்ற கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முன்னெச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உள்ளவருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் பணம் பல வழிகளில் இருந்து வரும். அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகவும் செய்யும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க. மனதில் இதுவரைக்கும் குழப்பிக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால சிறிது காலம் முடிவுகள் எடுக்கிறத பற்றின சிந்தனைகளை தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை
கொண்டதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகவும் செய்யும். அதே மாதிரி நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா துறைசார் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று தொழிலை தொடங்குவது நல்லதுங்க. அதே மாதிரி மாணவர்களினுடைய கவனம் திசை திரும்பாமல் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. உறவுகளுக்கு இடையில அனுசரித்து செல்ல பாருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எளிதாக நிறைவேற நீங்கள் கொஞ்சம் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கடிவாளம் கட்டியது போல உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள பாருங்க. தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது உத்தமம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் பொழுது கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விரும்பிய விஷயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பெயர்ச்சியால் பெரிய ஆதாயத்தையும் அடைவீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் புதன் பகவானும் இணைவது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை செல்லும் வாய்ப்பை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பண வரவு அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களும் தீரப்பெறுவீங்க. வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட வசூலாகும். ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும். அதே சமயம் இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இனி இதே நிலையே உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரனுங்க. கன்னிராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. பெரிய தொகை கிடைக்கப்பெறுவீங்க. கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். நல்ல விஷயங்கள் மெனக்கெடாமல் நடக்க ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உஷ்ணம், சரும அலர்ஜி, செரிமான பிரச்சனைகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாக உங்களால் எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறலாம். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக நன்மையை அடைவீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாகவே இருக்கப்பெறும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கண்ணோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது, அதாவது வீண் பேச்சுக்கள், விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியவும்
வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சாதுரியமான தங்களுடைய பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை பெற முடியும். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்க பெறும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.